இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சம்மர் லவ்லேருந்து 2 கலர் த்ரெட் எடுத்துருக்கோம். ஸ்கை ப்ளூ ஒயிட் எடுத்துகிட்டு ஒரு இயரிங் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இயரிங் தான். இதில் வந்து 5 பெட்டல்ஸ் இருக்குது. நம்ம பண்ண போகிறது 3 பெட்டல்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் யான் எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து மேஜிக் ரிங்லாம் போட வேணாம். ஆல்ரெடி வந்து ஒரு 5 செயின் போட்டுக்க வேண்டியதை நம்ம 5 செயின் போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸ்லிப் நாட் போட்டு 5 செயின் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு செயினோட ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம அந்த லூப்பை வந்து இது பண்ணிக்கிறோம், க்ளோஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே கொடுத்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஒரு 3 செயின் போட்டுக்கிறோம். நம்ம 1 2 3 செயின் போட்டுட்டு டபுள் க்ரோஷே போடுறோம். அப்போ யானை ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லூப் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே கொடுத்து நம்ம டபுள் க்ரோஷே போடுறோம். பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு 3 டபுள் க்ரோஷே போடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போடுறோம். அதுக்கப்புறம் 3 டபுள் க்ரோஷே, லாஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டு நம்ம இந்த பெட்டல்ஸை வந்து முடிக்கிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தான் முடிக்கணும். பாருங்கள், 3வது டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு 3 செயின், அடுத்து 3 டபுள் க்ரோஷே. இப்போ 3 செயின் போட்டுக்கிறோம். போட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். இது வந்து ஒரு பெட்டலாக நம்ம எடுத்துக்கிறோம். இது மாதிரியே இன்னும் 2 பெட்டல் நம்ம போடுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டதும் அந்த இடத்துலேருந்து ஒரு 3 செயின் போடுறோம். பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு மூணு செயின் போட்டுட்டு அடுத்து ஒரு 3 டபுள் க்ரோஷே, அப்புறம் 3 செயின் போட்டு அந்த பெட்டல் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். இதே மாதிரி 3 பெட்டல்ஸ் மட்டும் நம்ம போடுறோம். நீங்கள் பெருசாக வேணும், அது இயரிங்கிறதுனால 3 பெட்டல்ஸ் போதுன்ட்டு நான் இது பண்ணுறேன். நீங்கள் பெரிய இயரிங்காக வேணும் அப்படின்னு சொன்னால் 5 பெட்டல்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி சென்டரில் வந்து எல்லோ கலர் வச்சு கூட நம்ம போடலாம், நல்லாயிருக்கும். 3 செயின் போட்டுட்டு இந்த பெட்டல்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு நம்ம கட் பண்ணி விட்டுட்டு எப்பயும் நம்ம வந்து பேக்கில் அவ்வளோதாங்க. பெட்டல்ஸ் மூலம் இப்போ கட் பண்ணி விட்டுற வேண்டியதை நம்ம கட் பண்ணிவிட்டு அடுத்த கலர் வந்து போடுறோம். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கை ப்ளூ எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஸ்லிப் நாட் போட்டும் நம்ம இது பண்ணலாம். டைரெக்டாக இப்படியே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி போடுறதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 6 செயின் வந்து போடுறோம். ஒரு 6 செயின் போடுறோம். போட்டுட்டு டபுள் க்ரோஷே போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம்ல, அந்த இதில் வர்ற கேப்பில் வந்து டபுள் க்ரோஷே போடுறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 2 டபுள் க்ரோஷே இருக்கும்ல, அந்த செயினில் நம்ம போட்டு ஒவ்வொரு செயினுக்கு மேலே இருக்கிறதுல போட்டு நம்ம டபுள் க்ரோஷே போடுறோம். இப்போ நம்ம அந்த 3 டபுள் க்ரோஷே போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே இருக்கிற செயினில் டபுள் க்ரோஷே போடுறோம். 3 டபுள் க்ரோஷே வந்துச்சு. இப்போ லாஸ்ட்டு ஒரு செயின் போட்டோம் இல்லைங்களா, அந்த கேப்பில் ஒரு டபுள் க்ரோஷே. அவ்வளோதாங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு 6 செயின் போட்டு இதே மாதிரி அடுத்த சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் அந்த பெட்டல். இப்போ இந்த இது எல்லாமே வந்து ட்ரெண்டிங்காக போகுது, இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா. அதுக்காக சரி நம்ம அதில் இயரிங் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறோம்.
உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஒரு 6 செயின் போடுறோம். நம்ம ஒரு 6 செயின் போட்டு இப்போ எப்படி போட்டோமோ அதேபடி ஒவ்வொரு பெட்டல்லையும் நம்ம போட வேண்டியதாங்க. ஒவ்வொரு பெட்டல்லையும் நம்ம அதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு பாருங்கள்லாம் முடிச்சாச்சு. லாஸ்ட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 3 செயின் போடுறோம். பார்த்திங்கன்னா ஒரு 3 செயின் போட்டுறோம். 3 செயின் போட்டுட்டு நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா இயரிங்க்கு அந்த ரிங்கு மாட்டணும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம ஒரு 3 செயின் போட்டுக்கிறோம். இந்த இடத்துலையும் போடலாம், ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்கும். அதனால் ஒரு 3 செயினை போட்டுட்டு கட் பண்ணி விட்டுறோம். கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஜம்ப் ரிங் வந்து மாட்டுறோம். பாருங்கள், அந்த செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அவங்க ஜம்ப் ரிங்கை மாட்டிட்டு நம்ம கட் பண்ணி விட்டுருக்கிறத வந்து கம் வச்சு ஒட்டி விட்டுற வேண்டியது, பேஸ்ட் பண்ணி விட்டுற வேண்டியது. பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராது. அதில் ஹூக்கையும் மாட்டிட்டு நோஸ் ப்ளையர் வச்சு நம்ம டைட் பண்ணி விட்டுறணும். டைட் பண்ணிவிட்டு கம் வச்சு நம்ம ஒட்டிட்டோன்னா அழகான இயரிங் வந்து ரெடி ஆயிருங்க. இந்த இயரிங்கை நம்ம டெக்கரேட் பண்ணுறதுனாலும் கூட நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து அப்படியே நம்ம கம் வச்சு பேக் சைடை ஒட்டி விட்டுருவோம். இந்த இயரிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. அழகான இயரிங் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுவே வந்து ஷைனிங் த்ரெட்லையும் நம்ம பண்ணலாங்க. ஓகேங்க, பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த ஃப்ளவருமே நம்ம வந்து 5 பெட்டல்ஸ் வச்சு பண்ணியிருக்கிறோங்க இதே டைப்பில்.